வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய தோட்டத்தில் பாருங்கள், நீங்கள் இந்த பூவை பார்த்துருக்க மாட்டீங்க, ரேராக தான் பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், புதினா பூ பூத்துருக்குது. பொதுவாக புதினா வர வர நம்ம பறிச்சிருவோம், கட் பண்ணி எடுத்துருவோம். அதனால் அது பூ நமக்கு பார்க்குறதுக்கு கிடைக்கிறதில்ல. இந்த முறை நான் என்ன செஞ்சிட்டேன்னா, புதினா இந்த தொட்டியிலேருந்து பறிக்கவே இல்லை. நான் ஒரு 20 வருஷமாக புதினா வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், தொட்டியில் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். தரையிலையும் இருக்குது. பட் இதுவரையிலும் நான் அந்த பூவை பார்த்ததே இல்லை. இந்த முறை தான் எதேர்ச்சியாக நான் இந்த தொட்டியை யூஸ் பண்ணல. இந்த தொட்டியிலேருந்து கீரை எடுக்கவே இல்லை. கொஞ்சம் வளர்ச்சியெல்லாம் கம்மியாக போயிடுச்சு. சரி, இதை க்ளீன் பண்ணிவிட்டு வேறு புதுசாக நட்டு வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் பார்த்தேன், இந்த பூ பூத்திருந்தது. பாருங்கள், நல்ல க்ரீன் கலரில் சின்ன சின்ன கடுகு மாதிரி மொட்டு அதுக்கு பிறகு அது வெள்ளை கலரில் பூ பூத்துருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. புதினா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம புதினா பிரியாணியில் சேர்த்துக்கிறோம் வாசத்துக்காக. அப்புறம் நம்ம துவையல் செஞ்சு சாப்பிட்றோம். புதினா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லது. இந்த வாய் நாக்கு வறட்சியாக இருக்கிறவங்க, பசி எடுக்காதவங்க, அவங்கெல்லாம் இது சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அந்த வறட்சி தன்மை, நாவறட்சி, அப்புறம் வாய் கசக்கிறது அதெல்லாம் குறையும். அதோடு இது நல்ல அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நம்ம மோஷன் ட்ரபிள் இருக்கிறவங்களாம் இது நல்லா சாப்பிட்லாம். அதே மாதிரி அயன் கம்மியாக இருக்கிறவங்களும் இது நல்லா சாப்பிட்லாம். பொதுவாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்களும் நல்லா சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான். நம்ம காம்பு நட்டு வச்சுட்டாவே இது வந்துடும். ஆனால் மண் மட்டும் கொஞ்சம் பார்த்து நல்ல மண் கலவையாக இருந்துச்சுன்னா இது நல்லா வந்துடும். கிள்ளி வச்சாவே 2, 3 தொட்டி வச்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு வேணும்